அனைவருக்கும் வணக்கங்க. போன 2 கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டிஃபால்ட் மெத்தடை ஜாவா இன்டர்ஃபேஸ்ல எப்படி உருவாக்குறது, ஸ்டாட்டிக் மெத்தடை ஜாவா இன்டர்ஃபேஸ்ல எப்படி உருவாக்குறதுன்றத தெளிவா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டிஃபால்ட் மெத்தடையும் ஸ்டாட்டிக் மெத்தடையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன். ஒரு டிஃபால்ட் மெத்தடை உருவாக்கணும்னா நம்ம டிஃபால்ட்ன்ற கீவேர்டை பயன்படுத்தணும். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை உருவாக்கணும்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை பயன்படுத்தணும். இம்ப்ளிமெண்டேஷன், டிஃபால்ட் மெத்தடும் சரி ஸ்டாட்டிக் மெத்தடும் சரி, அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் டைரக்டா இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து காலிங். ஒரு டிஃபால்ட் மெத்தடை நீங்க கால் பண்ணனா ஒரு கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் வழியா தான் கால் பண்ண முடியும். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை நீங்க கால் பண்ணனா அந்த இன்டர்ஃபேஸ் நேம் டாட் அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் நேம் சொல்லி தான் கால் பண்ணணும். ஸ்டாட்டிக் மெத்தடை ஆப்ஜெக்ட் வழியா கால் பண்ண முடியாது. ஒரு டிஃபால்ட் மெத்தடை நீங்க ஒரு இன்டர்ஃபேஸ்ல உருவாக்குனீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் எந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல அந்த டிஃபால்ட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்கலி அவைலபிள். அததான் இங்க இன்ஹெரிட்டட் பை இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை உருவாக்குனீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் இம்ப்ளிமெண்டட் கிளாஸ்ல இன்ஹெரிட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் ஓவர் ரைடு. ஒரு இன்டர்ஃபேஸ்ல நீங்க டிஃபால்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அந்த டிஃபால்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ்ல போய் நீங்க ஓவர் ரைட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் மெயின் பர்பஸ். Evolve interfaces without forcing all existing implementation to change. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கீங்க, அந்த இன்டர்ஃபேஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி சில கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்க மெத்தடு சில கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ அதே இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நீங்க புதுசா ஒரு மெத்தடை உருவாக்குறீங்க, புதுசா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை உருவாக்குறீங்க. அப்படி உருவாக்கின உடனே அந்த இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி சில கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த காரணத்தினால ஜாவா கம்பைலர் எரர் அடிக்கும். என்ன எரர் வரும்னா, புதுசா நம்ம உருவாக்கின அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் அந்த கிளாஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு எரர் வரும். ஓகேங்களா? அந்த எரரை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டிஃபால்ட் மெத்தடை பயன்படுத்தலாம். ஸ்டாட்டிக் மெத்தட் எதுக்கு பயன்படுதுன்னா, ஸ்டாட்டிக் மெத்தட் கான்செப்டை வச்சு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஹெல்பர் மெத்தடை உருவாக்கலாம். அந்த ஹெல்பர் மெத்தட் எந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கோ அந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ்ல இந்த ஹெல்பர் மெத்தடை ரீயூஸ் பண்ணிக்கலாம்.